கணித வரலாற்றில ஒரு தேதி 8 கணித மேதைகள் இவங்களுக்குள்ள ஒரு விசித்திரமான மர்மம் ஒளிஞ்சிருக்கு. மேத்ஸ் மேட் ஈஸிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு அந்த மர்மமான தொடர்பை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க, 4 வேற வேற நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த 8 பெரிய கணித மேதைகள். இவங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியமான கனெக்ஷன் இருக்கு. அது என்னவா இருக்கும்? வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஜாக்ஸ் டி பில்லிய. இவர் 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ஜெசுவிட் பாதிரியார், அதோட ஒரு பெரிய எண் கோட்பாட்டாளரும் கூட. பில்லி பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் தன்னோட காலத்தை விட ரொம்பவே அட்வான்ஸ்டா யோசிச்சிருக்கார். பாருங்க, பெரிய கணித மேதை ஃபெர்மாட் கூட கடிதம் எல்லாம் எழுதியிருக்கார். அது மட்டும் இல்ல, சயின்ஸ்ல ஜோசியத்துக்கு வேலையே இல்லைன்னு சொன்ன முதல் ஆட்கள்ல இவரும் ஒருத்தர். வால்மீன் வந்தா கெட்டது நடக்கும்னு சொல்ற மூட நம்பிக்கையெல்லாம் அப்பவே எதிர்த்திருக்கார். அடுத்ததா பிலிப் டி லாஹயர். இவரோட வாழ்க்கையில ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட தான் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சார். ஆர்ட் கத்துக்கிறதுக்காக இட்டாலிக்கு போனப்போ அங்கதான் அவருக்கு ஜாமெட்ரி மேல ஒரு காதல் வந்திருக்கு. அப்புறம் பாரிஸ்க்கு திரும்பி வந்ததும் ஒரு பெரிய கணித மேதையாகி பிரெஞ்சு சயின்ஸ் அகாடமில மெம்பராகவும் ஆயிட்டார். பாத்தீங்களா, கலையில இருந்து கணிதத்துக்கு வந்த ஒரு அற்புதமான பயணம். சரி, இப்போ நம்ம கணித உலகத்தோட மிகப்பெரிய இன்னும் விடை தெரியாத மர்மங்கள்ல ஒண்ணுக்கு காரணமான ஒருத்தரை பார்க்கலாம். அவர் பேரு கிறிஸ்டியன் கோல்ட்பாக். இதுதான் அவரோட புகழ்பெற்ற அனுமானம். இத கோல்ட்பாக் அனுமானம்னு சொல்லுவாங்க. 1742ல பெரிய மேதை ஆய்லருக்கு எழுதின ஒரு கடிதத்துல இத சொன்னார். என்ன ஆச்சரியம்னா, அன்னைக்கு சொன்னதுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் இத உண்மையா இல்லையான்னு நிரூபிக்கவே முடியல. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஜேக்கப் ஸ்டெய்னர். இவரு ப்ரொஜெக்டிவ் ஜாமெட்ரிக்கு ரொம்ப பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கார். அவரோட தத்துவம் பாருங்க, கணக்கு போடுறது சிந்தனையை நிறுத்திடும், ஆனா ஜாமெட்ரி சிந்தனையை தூண்டி விடும்னு சொல்லியிருக்காரு. அதாவது வெறும் நம்பரை வச்சு கணக்கு போடுறதை விட படமா வரைஞ்சு சிந்திச்சு பார்க்கறது தான் உண்மையான கணிதம்னு அவர் ஆழமா நம்பினார். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு புத்திசாலித்தனமான ஆனா கொஞ்சம் சோகமான கதை கொண்ட ஒருத்தரை, ஜோசப் எமில் பார்பியர். இவர் 1860ல ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ஆச்சரியமான ஒரு தியரத்தை கண்டுபிடிச்சார். அதாவது, ஒரு பொருளோட அகலம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருந்தா அது வட்டமா இருக்கலாம், இல்ல வேற எந்த ஷேப்ல வேணா இருக்கலாம். அதோட சுற்றளவு எப்பவும் அந்த அகலத்தை பையால பெருக்கிறதுக்கு சமமா இருக்கும். இததான் பார்பியர் தேற்றம்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சரி, இப்போ ஒரு உண்மையான முன்னோடியை சந்திக்கலாம். கனடாவைச் சேர்ந்த கணிதவியலாளர் ஆக்னஸ் பாக்ஸ்டர். 1895ல ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணாங்க. அந்த காலத்துல பெண்கள் படிக்கிறதே பெரிய விஷயம். அப்போ வட அமெரிக்கா முழுவதுமே கணிதத்துல PhD வாங்கின ஒரு சில பெண்கள்ல இவங்களும் ஒருத்தர். இது நிஜமாவே ஒரு மைல்கல் தான். வாங்க அப்படியே 20ஆம் நூற்றாண்டுக்கு போவோம். இப்போ நம்ம சந்திக்க போறது ருமேனியாவைச் சேர்ந்த இயற்கணிதவியலாளர் கியோர்கே பிக். இவர் ருமேனியாவில் கணித கல்விக்கு ஒரு புது முகத்தை கொடுத்தாருன்னு சொல்லலாம். அங்க நவீன இயற்கணிதத்தையும் மாடர்ன் மேத்ஸையும் கத்துக் கொடுக்க ஒரு பெரிய சென்டரையே உருவாக்கினார். இவரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. நம்ம லிஸ்ட்ல கடைசி ஆள் தர்க்கவியல், அதாவது லாஜிக் மற்றும் கணிதத்துல பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்த அகஸ்டஸ் டி மோர்கன். கணிதத்துல ஒரு விஷயம் எல்லா நம்பருக்கும் சரிதான் நிரூபிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான டெக்னிக் இருக்கு. அதுக்கு பேரு கணித தொகுத்தறிதல். அந்த முறையை சரியா வரையறுத்து முறைப்படுத்தினதுல இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அப்புறம் லாஜிக்ல இவரோட டி மார்கன் விதிகள் ரொம்பவே பிரபலம். ஓகே, இப்ப நம்ம 8 கணித மேதைகளையும் பார்த்துட்டோம். வேற வேற காலம், வேற வேற துறைகள். இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது கெஸ் இருக்கா? அந்த தொடர்பு ஒரே ஒரு தேதி தான், மார்ச் 18. ஆச்சரியமா இருக்குல்ல, நம்ம பார்த்த 8 பேர்ல 7 பேரோட பிறந்த நாள் மார்ச் 18. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். நம்ம 8வது ஆளான அகஸ்டஸ் டி மார்கன் அதே மார்ச் 18ஆம் தேதி தான் இறந்து போனார். அப்போ 7 பேரோட பிறந்த நாள் ஒருத்தரோட நினைவு நாள். இதுதான் இவங்களை இணைக்கிற அந்த மர்மமான புள்ளி. சரி, இந்த விசித்திரமான தற்செயல் மூலமா நாம என்ன கத்துக்கலாம்? அகஸ்டஸ் டி மோர்கானோட இந்த வார்த்தைகளை கேளுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கணிதம்ங்கிறது வெறும் நம்பரும் ஃபார்முலாவும் மட்டும் இல்ல. கடைசியா இந்த ஒரு சின்ன தற்செயலான விஷயம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. கணிதத்துக்கு ஒரு மனித முகம் இருக்கு. அது வெறும் எண்களோட விளையாட்டு இல்ல. அது பல நூற்றாண்டுகளா வாழ்ந்த நிஜ மனுஷங்களோட சிந்தனைகள், அவங்களோட கதைகள், அவங்களுக்குள்ள இருந்த தொடர்புகள், இதெல்லாம் சேர்ந்து உருவான ஒரு மாபெரும் கலை. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மேத்ஸ் மேட் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.